எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கேசரினா நம்ம எப்போவுமே வெள்ளை ரவை சக்கரை வச்சு செய்யறது உண்டு. ஆனால் இன்னைக்கு கோதுமை ரவை வச்சு ஒரு அருமையான நல்ல ஒரு ஹெல்த்தியான கேசரி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் செய்ய முதல்ல கோதுமை ரவை வேக வச்சுக்கலாம். இந்த ரவை நம்ம நார்மலாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுற ரவை இல்லை, இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ரவை. ஸோ அந்த ரவை நீங்கள் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி 1 கப் அளவுக்கு பெரிய சைஸ் கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். இது 250 ml கப். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கோதுமை ரவையை நல்ல நெய்யில் 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல வாசனையா லேசாக நிறம் மாறி வறுபட்டு. இந்த ஸ்டேஜில் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். 1 கப் பெரிய கோதுமை ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றணும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்க. கோதுமை ரவை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. வேற பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து வெள்ளைப்பாகு செய்யணும். இப்போ ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து, இது 250 ml கப் மெஷர்மெண்ட். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லமும் தண்ணியும் 1:1 ரேஷியோவில் சேர்த்துக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிருங்க. ஒரு அகலமான பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு, மெலிசா நறுக்கின பாதாம், நறுக்கின பிஸ்தா, இது உப்பு சேர்க்காத பிஸ்தா, எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு பொன்னிறமா வறுப்பட்டதும் திராட்சை சேர்த்து அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலுக்கு மாத்தி வைங்க. ஒரு அகலமான பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்ச கோதுமை ரவை சேருங்க. வெள்ளைப்பாக வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெந்த கோதுமை ரவையும் வெள்ளைப்பாகையும் சேர்த்து நல்லா கலந்து வேக விடுங்க. கோதுமை ரவை வெள்ளைப்பாகு அப்சார்ப் பண்ணி நல்லா திக்காக ஆகட்டும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லத்தை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் நெய் ஊற்றி கிண்டுங்க. இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செய்யும் போது நெய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா டிஷ் ரொம்ப நல்லா ரிச்சாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல சிம்பிளான டேஸ்டியான கோதுமை ரவை கேசரி தயாராகிடுச்சு. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செஞ்ச அளவு 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.